நீங்க என்ன நினைச்சு வாக்களிச்சீங்களோ அதை அண்ணன் கருப்பையை வந்து நிறைவேற்றுவார். சோழவந்தான் தொகுதி உண்மையிலேயே தேவையான அனைத்து விஷயங்களும் இது வரைக்கும் யாரும் சோழவந்தான் தொகுதி எந்த போக்கஸும் பண்ணல, எந்த மாற்றமும் இல்லை. நானும் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தனோ அதே மாதிரி அதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதே கார்னர்ல அப்படியே தான் இருக்கு. ஒன்னே ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான் முன்னாடியே வந்துச்சு. ரயில்வே ஸ்டாப்பு, அதாவது பெரிய வர எக்ஸ்பிரஸ் ரயில்லாம் ரயில்வே ஸ்டாப்பு வந்தும் டெவலப் பண்ண விடாமல் வச்சிருக்கிறது சோழவந்தான் தொகுதி மட்டும்தான். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. ஆனால் இனிமேல் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக சோழவந்தானுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் என்னென்ன வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க. டெய்லி வந்தால் செக்ரட்டரியேட்டில் அவங்க எம்எல்ஏ வந்தால் எல்லா மினிஸ்டருக்கும் எங்கள் தொகுதிக்கு அது வேணும் இது வேணும் ஒரு லிஸ்ட்டை போட்டு பஸ் ஸ்டாப்பில் ஆரம்பிச்சு ரோடில் ஆரம்பிச்சு தொகுதிக்கு என்னென்ன தேவையோ எல்லா அமைச்சர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 வருஷத்துல சோழவந்தான் தொகுதிக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்துக்கு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் முழுவதும் எந்த எண்ணத்துல ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சீங்களோ அந்த மாற்றம் இப்பயே நடக்க ஆரம்பிச்சு. 3 மாதமாக 100 நாள் சாதனையாக பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும். எல்லாமே மக்கள் நல திட்டங்கள் தான். இது வரைக்கும் 70 வருஷத்துல அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அதிகாரிகள் எல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் வந்து மக்களுக்காக வேலை செய்யறது இந்த 100 நாள் தான். இதுக்கு முன்னாடி மந்திரிகள்லாம் இருந்தாங்க, யாரும் பார்த்துக்க முடியும். இவங்க மந்திரிகளை பார்த்துருப்பீங்களா? நம்ம தொகுதியில இவன் எம்எல்ஏ பார்த்துருப்பீங்களா? எல்லா தொகுதியும் மந்திரியும் பார்த்தாங்க, கவுன்சிலரையும் பார்த்தாங்க, எம்எல்ஏயும் பார்த்தாங்க, யாரையும் பார்த்தாங்க. ஏன்னா ஜெயிச்சதோட சரி போயிடுவாங்க. ஜெயிச்சதோட அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொகுதிக்கு சம்பந்தமே இருக்காது. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு வருவாங்க. 500, 1000, 2000 அப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டு பக்கம் காசை கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடந்தது. இனிமேல் அப்படி இல்லை. மக்கள் நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த அரசு, நீங்க எல்லாம் விரும்பி அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தீர்கள். நீங்கள் உங்களுடைய அரசு, உங்களுக்கான அரசு, உங்களுக்கான வேலையை மட்டும்தான் முதல்வர் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க என்னடா இப்படி ஒரு முதல்வர், ஏதோ ஒரு வாரம் காலையில சீக்கிரம் வந்துடுவாங்க அப்புறம் போயிடுவார்னு பார்த்துருக்காங்க. தினமும் காலைல 9 மணிக்கு வந்துடுறாரு தலைமைச் செயலருக்கு. 9 மணிக்கு வந்தாருன்னா 4 மணி 5 மணி வரைக்கும் முழுவதுமாக எல்லா துறையும் ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முடிச்சுட்டு கிளம்புறாரு. எல்லா நாளும் இதேதான். சனி ஞாயிறு எல்லா நாளும் கோப்புகள் அத்தனை, ஒரு நாளைக்கு 100, 200, 300, 400 ஃபைல் இருக்கும். எல்லாவற்றையும் உட்கார்ந்து பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு எந்த விஷயத்தையும் எதையும் புறந்தல்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்பெல்லாம் எல்லாரும் ஊழல்வாதிகள்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எம்எல்ஏகளுக்கு பாதுகாப்புன்னு சட்டசபையில ஒரு சில எம்எல்ஏ எல்லாம் பேசுறாங்க. எதுக்கு ஊழல் செஞ்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு நீங்க எல்லாம் வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு வச்ச உங்களுக்கு மக்கள் பணத்தை யார் யார் கொள்ளையடிச்சாங்களோ, மக்களுக்கு எதிரான செயல்களை செஞ்சாங்களோ ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும். யாரும் மக்கள் பணத்தை, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சுட்டு தப்பிக்க முடியாது. அவங்க மீது கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும். வழக்கு தொடுத்துட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்தா ஏதோ பழி வாங்கலாம். நீ அவங்க எல்லாம் பழி வாங்க வேண்டிய அவசியம் எங்களுடைய முதல்வருக்கு கிடையவே கிடையாது. தப்பு பண்ணிருக்கீங்க, தப்பு பண்ணா கேஸ் போட தான் செய்வாங்க. மக்கள் வரி பணம்ல சும்மா இல்ல, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு நீங்க 500 கோடி 1000 கோடி கொள்ளையடிப்பீங்க. அதை பார்த்துட்டு விட்டுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பாக தேவையான அளவுக்கு வழக்கு தொடுக்கப்படும். விசாரணைனா கூப்பிட்டா போய் தான். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சா லஞ்ச ஒழிப்புத்துறையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் விசாரணைக்கு போய் தான் வரணும். யாரும் உங்களெல்லாம் பலியாக அப்படிதான் மக்களே பழி வாங்கிட்டாங்க, அடிச்சு துவைச்சு வெளியே போட்டாங்க மக்கள் இந்த தேர்தலில். இதற்கு நாங்க வேற தனியா வந்து பழி வாங்கலாம். உங்களெல்லாம் பழி வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை மக்களே செஞ்சுட்டாங்க. நீங்க இத்தனை வருஷம் மக்களை பார்த்து என்னென்ன கொள்ளையடிச்சு என்னென்ன பண்ணீங்க புரிஞ்சுதான் உங்களை தூக்கி வெளியே போட்டாங்க. இனிமேல் அடுத்த வர்ற தேர்தலில் இது வரைக்கும் புரட்சி தலைவர் வந்து இந்த தீய சக்தி திமுக ஒழிச்சு கட்டுவேன்னு சொன்னார். அதுக்காக தான் கட்சியை ஆரம்பிச்சார். அம்மா வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவங்களை பொழிச்சு இருந்தது தீய சக்தியை ஒழிச்சு கட்டணும்னு வாழ்ந்தாங்க. ஆனா இப்பொழுது உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் அந்த தீய சக்தியை ஒழிச்சே கட்டிட்டாரு. தூக்கி மூட்டை கட்டி வெளிச்சிட்டாரு. இனிமேல் அந்த அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு வாழைக்கு தான் வந்தோம். அறிவாலயத்தை இன்னொரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோலாம் அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன்லாம் போட்டு வாடகைக்கு விட்டுட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டியதான். வேற எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அங்க வேற எந்த கட்சிக்காரையும் வந்து கட்சி நடத்த போறது இல்லை. இருக்கிற கட்டணத்தெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு அந்த முரசொலி ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்டுக்காக தான் இவ்வளவு போட்டியும். அந்த முரசொலி ட்ரஸ்ட்டை கைப்பற்றுறதுக்கு அதெல்லாம் எல்லா சொத்தும் இருக்கு.
அந்த முரசொலி ட்ரெஸ்ஸை யார் கைப்பற்றுறது, எந்த குடும்பம் கைப்பற்றுறதுன்னு அந்த குடும்பத்தை கைப்பற்றிட்டு இருக்கிற வாடகையெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் அவங்க வேலையை. இன்னும் 2 வருஷத்துல அப்படித்தான் இருக்கும். அறிவாலயத்தில் வெள்ளை கடிச்சு வாடகை கொடுத்துட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. நம்மளுடைய முதல்வர் உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முற்றிலுமா டிஎஸ்எஸ்ஐ ஒழிச்சு கட்டிட்டாரு. இது இனிமேல் மக்களுக்கு தேவையான அரசு, மக்கள் அரசு, உங்களுடைய அரசு உங்களுக்கான வேலையை செய்யும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் கிடைக்கும். சோழவந்தான் தொகுதி சிறப்பாக எல்லாம் மக்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ உங்க எம்எல்ஏ வந்து தினமும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. தினமும் வந்தா ரோடு அது இதுன்னு கேட்டுட்டே தான் இருக்கிறாரு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அனைத்தையும் செய்வோம். கண்டிப்பாக இது 5 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அளவிற்கு தேவையானதை செய்வோம். இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடிக்கடி வருவோம். அடிக்கடி நிறைய கட்டடம் எல்லா திட்டங்கள்லாம் கொண்டு வருவார். திறப்புகளாக வருவோம், வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம். அனைவருக்கும் கல்லூரி எல்லாமே வரும்பா. இங்க வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.